இன்னைக்கு நம்ம செய்கிற சில விஷயங்கள் நம்மகிட்டருந்து நம்ம சக்ஸஸை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொக்ராஸ்டினேஷன். அதாவது சில நேரங்களில் நம்ம ரொம்ப சாதாரணமாக இப்போ செய்ய வேண்டாம், நாளைக்கு செய்யலாம், அடுத்த வாரம் செய்யலாம்னு தள்ளி போட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளோட சக்ஸஸும் நம்மகிட்டருந்து பிரித்து கொண்டு போயிட்டே இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம டைமுக்கு செய்யும் போது நமக்கு லாஸ்ட் மினிட்ல வர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது அண்ட் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டியும் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த ப்ரொகாஸ்டினேஷனை வந்து என்ன மாதிரிலாம் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட் ஒன் 2 மினிட் ரூல். அதை சின்ன விஷயமா இருந்தால் அதை 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பெரிய விஷயமா இருந்தால் கூட ஒரு 2 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு செய்வோம், மினிமம் 2 மினிட்ஸாக செய்வோம், நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா சில விஷயங்களை ஆரம்பிக்கவே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டாவது கொஞ்சம் செய்வோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஒரு பெரிய ஒர்க் இருக்குன்னா அதை சின்ன சின்ன ஒர்க்காக பிரித்து செய்யும் போது நம்ம அந்த வேலை செஞ்சதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸே நமக்கு இல்லாமல் போயிடும். இந்த வீக் கொஞ்சம், அடுத்த வீக் கொஞ்சம் அப்படின்னு பிரித்து செய்யும் போது அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு ரொம்ப தெரியாது. அண்டு 20 மினிட்ஸ் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட பிரெயின் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கிடைக்கும் போது அடுத்து கொஞ்சம் நேரத்தில் இன்னும் அது கொஞ்சம் பெட்டராகவே செயல்படும். அப்புறம் சில விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்ணணும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் போது நம்மளுக்கு ஆரம்பிக்கவே ரொம்ப தயக்கமாக இருக்கும். ஆரம்பித்தா கரெக்டாக பண்ணிடுவோமா, எல்லாம் கரெக்டாக போயிடுமா அப்படின்னு. நம்ம அந்த மாதிரி யோசிக்காமல் ஓகே நம்ம வேலையை கரெக்டாக செய்யலாம், இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க மட்டும் செஞ்சிடலாம், அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் கொஞ்சம் தள்ளி போகும். ஒரு கஷ்டமான வேலை இருக்குது, அதை நம்ம செய்யணும்னா ஃபஸ்ட்டு அந்த என்விரான்மெண்ட்டை நமக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணணும். அந்த ஒர்க்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு அந்த வேலையை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இந்த வேலையை செஞ்சால் எனக்கு இந்த கிஃப்ட்டு, இந்த வேலை செய்யலைன்னா எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு நம்மளே நமக்கு அலகேட் பண்ணும் போது இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். லேக் ஆஃப் கிளியர் கோல்ஸ். அதாவது உங்கள் கோல் உங்களுக்கு என்னன்னே தெரியாத போது வேறு பாதையில் மாற்றி போகும்போது உங்களோட சக்ஸஸ் உங்கள்கிட்ட கொஞ்சம் தள்ளி போகுது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கோல் என்ன, உங்கள் எய்ம் என்னன்னு நீங்கள் கொஞ்சம் கிளியராக பண்ணிக்கணும். அதுக்கான வழிகளையும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி எழுதி வச்சுக்கணும். அந்த வழிகளில் சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது அதுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சரி செய்யலான்னு பார்க்கலாம். எதுக்காக அந்த விஷயத்த ஆரம்பிச்சிங்க, அந்த எய்மோ இல்லை அந்த ஒர்க்கோ அது உங்களுக்கு எவ்வளோ முக்கியம், அந்த கோல் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லிக்கும் போது அந்த கோலிலேருந்து நீங்கள் விலகாமல் இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு மைண்ட் மேப்பிங். உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணணும். இப்போது காலையில் எத்தனை மணிலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், அந்த திங்ஸ் எந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்கும், இந்த மாதிரி. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப்பிங் பண்ணும் போது உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுல எந்த லேகும் வராது. உங்களோட கோலை எழுதி வச்சு அதுக்கான கரெக்டாக நீங்கள் பிளான்ஸ் போட்டுகிட்டே வரும்போது உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுல எந்த லேகும் இருக்காது. நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க்கை, உங்கள் கோலை அந்த டெட்லைனுக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா நீங்களே உங்களை ஒரு பாராட்டி உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த லேகு கொஞ்சம் கம்மியாகும். ஸ்பெண்டிங் மோர் டைம் இன் சோஷியல் மீடியா. சில நேரங்களில் நம்ம எவ்வளோ நேரம் ஸ்க்ரோல் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் மொபைல் பார்க்குறோம் நமக்கே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருப்போம். இதனாலேயே நம்மளோட சக்ஸஸ் நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. பிகாஸ் நீங்கள் அதிக நேரம் மொபைல் பார்க்கும்போது உங்களோட எஃபிஷியன்சி கம்மியாகுது, உங்களோட மென்டல் ஷார்ப்னஸ் குறையுது. இதனால் உங்களால் கரெக்டான டைமில் செய்ய வேண்டிய வேலை கூட செய்ய முடியாமல் போயிடும். இதே நான் மொபைல் பார்ப்பேன், 10 மினிட்ஸ் தான் ஸ்க்ரோலிங் பண்ணுவேன், 10 மினிட்ஸ் தான் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்ப்பேன், இந்த மாதிரி ஒரு டைம் செட் பண்ணி நம்ம பண்ணும்போது நம்மளோட ஒர்க்கை நம்மளால் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இன்னும் கிரேட்டாக பண்ணி முடிக்க முடியும். ஓகே, இந்த சோஷியல் மீடியா டைமிங் எப்படி நம்ம கொஞ்சம் ட்ரிக்ஸ் இருக்குது, பார்க்கலாம். அதாவது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற டைம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சில ஆப்பில் அதிலே செட்டிங்ஸில் டைம் லிமிட் அப்படின்னு இருக்கும். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், இன்னும் சில ஆப்பில் கூட இருக்குது. நீங்கள் அதை செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இன்ஸ்டா 10 மினிட் தான் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அதுவே நமக்கு ஒரு அலாம் மாதிரி கொடுக்கும், உங்கள் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. இது மாதிரி பண்ணும்போது இந்த சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங், சோஷியல் மீடியா பார்க்குறது இந்த டைம்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அண்டு 20-20-20 ரூல். அதாவது 20 மினிட்ஸ் ஒர்க் பண்ணணும் ஆர் படிக்கணும், 20 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும், 20 மினிட்ஸ் இந்த மாதிரி மொபைல் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூல் அப்ளை பண்ணி வைங்க. நோ ஃபோன் டைம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம்
வச்சுக்கணும். அந்த டைம் என்னென்னா, சாப்பிடும்போது மொபைல் பார்க்கக்கூடாது, தூங்கும்போது மொபைல் பார்க்கக்கூடாது, ஒர்க் பண்ணும்போது மொபைல் எடுக்க மாட்டேன், நான் படிக்கிற கொஞ்ச நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பேன், அந்த டைமில் நான் மொபைல் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நோ ஃபோன் டைம் அப்படின்னு ஒரு டைம் நீங்களே செட் பண்ணிக்கோங்க. அண்டு வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் மொபைல் டீடாக்ஸ் அப்படின்னு ஒரு டே வச்சுக்கோங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே மொபைல் எடுக்காமல் இருங்க. உங்கள் மைண்டுக்கே ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். புவர் டைம் மேனேஜ்மெண்ட். டைமை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணலன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணி நமக்கு இந்த ஒரு டேன்னு எடுத்துட்டோம்னா அதில் எந்த டாஸ்க் நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணணுமோ அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கரெக்டான டைமிங் செட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே முடிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளையும் நம்ம டிசிப்ளின்டோடு முடிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் சக்ஸஸ் கிடைக்கும். ஸ்கிப்பிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் செய்யாமலே இருந்துட்டு ஓகே 1 hour வாக்கிங் போனால் டைம் வேஸ்ட் ஆகும், அதுக்குள்ளே நான் அந்த ஒர்க்கை முடிச்சிருவேன் அப்படி பண்ணிங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இன்னும் ஜங்க் ஃபுட் இல்லை அன்ஹெல்த்தி ஃபுட் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டே இருக்கனால நம்மளோட மென்டல் ஷார்ப்னஸே குறைஞ்சிரும். உங்கள் ஹெல்த்தையும் அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருந்தாலும் எப்படியாவது ஒரு 1/2 hour இல்லை 1 hour ஒதுக்கி ஜிம்முக்கோ இல்லை ஜஸ்ட் ஒரு வாக்கிங்கோ போயிட்டு வரும்போது உங்களுக்கு இன்னும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு தான் கிடைக்கும். நீங்கள் போயிட்டு வந்துட்டு இன்னுமே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். இதனால் உங்கள் சக்ஸஸை கரெக்டாக நீங்கள் அச்சீவ் பண்ண வேலை போய் கரெக்டாக அச்சீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நெகட்டிவிட்டி. நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுற ஒவ்வொரு எண்ணமும் சக்ஸஸ் நோக்கி போக வேண்டிய உங்கள் பாதையை திசை திருப்பி வேற ஒரு பாதைக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. அதனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் நெகட்டிவாக நினைக்கும் போது இல்லை இது தப்பு, இது இந்த மாதிரிலாம் நடக்காது, கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணுவேன், இந்த ஒர்க்கெல்லாம் சீக்கிரமே முடிச்சிருவேன், இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வின் பண்ண முடியும். நம்மளை மோட்டிவேட் பண்ண வெளியே இருந்து யாரும் வரமாட்டாங்க, நம்மளே தான் நம்மளோட மோட்டிவ் பண்ணிக்கணும். சில நேரங்களில் ஓகே நீ 1/2 hour ரெஸ்ட் எடுத்துட்ட, நீ இப்போ போய் படிக்கணும், நீ இப்போ போய் இந்த ஒர்க்கை பண்ணணும், நம்மளே தான் நம்மளை விரட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு சொல்கிற வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப முக்கியம். உங்களை சுற்றி ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்குன்னா அதை நீங்கள் தான் பாசிட்டிவாக மாற்றணும். சப்போஸ் நெகட்டிவ் பீப்புள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட சக்ஸஸ் சீக்கிரமாகவே உங்களை தேடி வரும். உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவ் சிச்சுவேஷன் எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக மாற்றணும். முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். செல்ஃப் டவுட் நம்ம சக்ஸஸ்லேருந்து நம்மளை பிரித்து கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கு. நம்மளோட ஒவ்வொரு செல்ஃப் டவுட்டும் நம்மளை இன்னும் எஃபிஷியண்ட்டாக செயல்பட விடாமல், ரிஸ்க் எடுக்க விடாமல், நம்ம ப்ராசஸை கரெக்டாக பண்ணாமல் நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் செல்ஃப் டவுட் இல்லாமல் ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் ப்ராசஸ் எப்படி பண்ணுறீங்கன்றதான் முக்கியம். ப்ராடக்ட் தானாகவே கரெக்டாக அமையும். ப்ராசஸில் நீங்கள் உங்கள் மேலே டவுட் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட சப்போஸ் ஏதாவது தப்பு நடந்தாலும் அந்த சேஞ்சஸை இல்லை அந்த லெசனை எடுத்துக்கிட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது நீங்கள் எல்லா ஒர்க்குமே கரெக்டாக பண்ணி முடிப்பீங்க. கரெக்டான சக்ஸஸ் உங்களை தேடி வரும். பீயிங் இன் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கனால நம்மளோட சக்ஸஸ் சில நேரங்கள் நமக்கு கிடைக்காம போயிடுது. உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே புது விஷயங்களை ட்ரை பண்ணி புது அனுபவங்களுக்கு, புது விதமான இடங்களுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு அதுக்கேற்ற சில முயற்சிகளை செய்யும் போது, புது விஷயங்களை கற்றுக்கும் போது உங்களோட சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை, தேங்க்யூ.